Hi Hi friends, friends, welcome welcome to to Mr&Mrs. Mr&Mrs. Samayal. Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை பூரி. என்னடா ரவையில் பூரி செய்ய போகிறாங்களா? ஆமாம், ரவையில் தான் பூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமான பேர் சாப்பிட்ணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கப் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பசைஞ்சுக்கோங்க. ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், எவ்வளோ அளவுன்னு தெரியாமல் போயிடும். சும்மா தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். மாவு நல்லா ஊறிடுச்சு. பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி திருப்பி நம்ம அதை மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுப்போம். சும்மா பிசைஞ்சால் போதும். இப்போ பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேய்ச்சிக்கலாம். மாவு ஃபுல்லாக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூரி தேய்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி பூரி தேய்ச்சிக்கலாம். ரவையில் பண்ண முடியாது, அதனால் நம்ம மைதா மாவில் போட்டு தேய்ச்சிக்கலாம். ரவையில் எப்படிரா பூரி வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் ரவையில் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மைதா மாவு தொட்டுக்கிட்டு நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். என்னடா ரவுண்டாக வரலேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம அப்படியே அந்த அச்சு வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆயிரும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே நம்ம இப்போது பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும், அப்போ தான் நல்லா வரும். நம்ம கொஞ்சமாக ஹீட் ஆகின உடனே போட வேணாம், நல்லா ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. போட்டுட்டு ஒரு 1 மினிட்ல திருப்பி விட்டுருங்க. இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம கோதுமை மாவில் இல்லை மைதா மாவில் செய்கிற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.